Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துகிற நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு நாள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த நிகழ்ச்சியின் வழியா யார் எங்களோடு இணைத்திருக்கிறீர்களோ நான் உங்களை இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் அற்புதமான சாட்சிகளோடு தேவனுடைய வழிகாட்டுதலோடு உங்களை மீண்டும் இந்த வாரம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் இந்த புது வருஷத்தினுடைய 2வது மாதத்தை நோக்கி நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே நாம் 2ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். கண்டிப்பாய் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாள் தேவன் நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஏனென்றால் நாம் இந்த நாட்களிலே தீர்மானித்திருக்கிறோம் நம் கடந்த காலத்தை பின்பாய் விட்டு புது வாழ்க்கைக்காய் முன்னோக்கி செல்லும்படி. ஆம் நண்பர்கள், அநேகருடைய மனதில் இருக்கிற தோல்வியான எண்ணங்கள், பயங்கள், முடிந்த விஷயங்கள் தான் அவங்களை தற்காலிகத்துல சாதிக்க முடியாத ஒருவராய் தடுத்து கொள்ளுகிறது. அதை குறித்த பல சாட்சிகளை வழிகாட்டுதலை நீங்கள் கடந்த 2 வாரங்களிலே தொடர்ந்து பெற்றீர்கள். இன்றைக்கும் யார் முதல் தடவை எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ உங்களுக்கும் தேவனுடைய வழிகாட்டுதலை கொடுப்பதற்கு முன்பாக இதோ ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற காரியத்தை குறித்து ஒரு சிறு அட்டவணை. சீக்கிரமாய் கவனிங்க. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். நல்லது நண்பர்களே, இந்த சமயத்துல இந்த அட்டவணையை பார்த்த நீங்கள் நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வதற்கு முன்பா இன்னொரு வீடியோ நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். காரணம் என்ன? நீங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு 3 மாபெரும் அதி அற்புதமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். முதலாவது அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. பிற்பாடு அவருடைய நாமம், சர்வ வல்லமையான நாமம். 3வது விசேஷமாய் அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி. எனவே வார்த்தை, பெயர், அவருடைய ஆவி, இம்மூன்றும் இன்றைக்கு நமக்காய் ஆயத்தமாய் தயாரா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை முழுமையடைந்திருக்கிறது, நம் கைகளில் இருக்கிறது. நமக்கு தூரமா எங்கேயோ கண் காணாத இடத்துலையோ நம்ம தேடி சென்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ அல்ல, நம் கையிலே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை பயன்படுத்துவது எப்படி, எந்த விதத்துல இதை பயன்படுத்தினால் நாம் நிலைமையை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை பற்றி ஒரு சிறு வீடியோ நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும். விசுவாசம் புத்திசாலி தனத்தோடு சேர வேண்டும். அதாவது இன்னும் தெளிவாய் நான் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், புத்தி உள்ள விசுவாசம். புத்தி உள்ள விசுவாசம் என்பது என்ன? வெறும் ஜபத்தை மாத்திரமே சார்ந்திருக்கிற ஒரு விசுவாசம் அல்ல. அநேகர் எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களுடைய பல குறைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள், பல சூழ்நிலைகளை சொல்லுகிறார்கள். நாங்கள் ஜெபிக்கும்படி கண்டிப்பாய் நாங்கள் மிகுந்த சந்தோஷமாய். நண்பர்களே, எந்த நேரத்திலும் நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கிற தருணம் யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், ஜாய் டிவியில நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் உடனடியாக ஒரு ஆலோசனை பெற விரும்பினாலோ, ஜபங்கள் தேவையானாலோ கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாய் ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். ஆவலோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு உங்கள் அழைப்பை அந்த நேரத்திலே நீங்கள் அழைக்கும்போது ஏற்கும்படி, அல்லது நீங்கள் மறுநாள்
காலை அல்லது மதிய வேளையிலே அழைக்கும் பொழுது, அல்லது எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் வாட்ஸ்அப் வழியாய் செய்தி அனுப்பும்போது கண்டிப்பாய் ஊழியக்காரர் தயாராக நாங்கள் ஜெபிப்பதிலே ஒருபொழுதும் உங்களுக்காய் தேவனை பார்த்து கூக்குரல் செய்வதிலே சோர்வடையவில்லை. ஆனால் புத்தி உள்ள விசுவாசம் என்பது நமக்காய் கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. வெறும் ஜெபம் நமக்கு பல நேரங்களிலே சோர்வை மட்டுமே கொண்டு வரும். தொடர் ஜெபம், தொடர் சங்கிலி ஜெபம் விசேஷமான ஒன்று. ஆனால் நான் சொல்வது வெறும் ஜெபம், அதாவது ஜெபத்தை மட்டுமே செய்து கொண்டு காத்திருக்கிற ஒருத்தர் விரக்தி அடைகிறார், பலவீனம் அடைகிறார். எனவேதான் யாக்கோபு அதை ஒரு வார்த்தையில தெளிவாய் சொல்கிறார். புத்தி இல்லாத, அதாவது செயல் இல்லாத விசுவாசம் மரித்து போனது, செத்து போனது. எப்படி நாம ஒரு விஷயத்தை நம்புறோம்னு சொல்றோம், விசுவாசிக்கிறதா சொல்றோம், ஆனால் அதுக்கான எந்த முயற்சி இல்லாத பட்சத்துல எப்படி அது பலன் தர முடியும் நண்பர்களே? உதாரணம், யார் நீங்க வேலை இல்லைன்னு சொல்றீங்களோ, இல்ல யார் எனக்கு வருமானம் சரியில்லைன்னு சொல்றீங்களோ, நம்ம கண்டிப்பா ஜெபிக்க போகிறோம். ஆனால் நீங்க வேலை இல்லைன்ற அந்த விஷயத்தோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதை பற்றி ஒரு குறையாய் எல்லா இடத்துல போய் சொல்லி கொண்டு வருவதனால வேலை கிடைக்க போகிறதா? கண்டிப்பா இல்லை. இல்ல இது குறைவான சம்பளம் தான், இதுதான் சம்பளம், இதை தவிர வேற வருமானம் இல்லைன்ற ஒரு வேலையில, இதுக்கு மேல சம்பாதிக்க முடியாதுன்ற ஒரு வேலையில இருந்துட்டு எனக்கு சம்பளம் குறைவா இருக்குன்னு நீங்க முணுமுணுப்பது பிரயோஜனமா இருக்குமா? இல்லை. நீங்க அடுத்த முயற்சி எடுக்க வேண்டும், அடுத்த வேலையை பார்க்க வேண்டும், அடுத்த காரியத்துக்கு செல்ல வேண்டும். செயல் உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறது. வெறும் பேச்சு விரக்தியை மாத்திரமே, சலிப்பை மாத்திரமே கொண்டு வருகிறது. இதோ பவுல் இந்த விசுவாசின் செயலை எடுத்தார். கண்டிப்பாய் அடித்தளம் என்ன? வார்த்தை. அடித்தளம் வார்த்தை. தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை அவர் வார்த்தையின் பிரகாரம் ஒரு சவாலாய் பவுல் சோதித்த போது வார்த்தையின் அடிப்படையில அந்த செயல் அவர் வாழ்க்கையை மாற்றியதா இல்லையா? நீங்களே சாட்சியை கூர்ந்து கவனிங்க நண்பர். என் பேர் பவுல். எனக்கு ஏஜ் 46. என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்னை சுற்றி இருந்து எல்லாருமே பணத்துக்காக வசதியாக இருந்தாங்க. ஆனால் நான் வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோடய சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க, என்னால் பைக்கே கிடையாது. என்னடா யோசனை பண்ணியிருந்தேன். அப்போது எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்ணுறது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணால் எத்தனோ ஆலயங்களுக்கு போனேன், எங்கெல்லாம் வந்தால் என்னால் முடியல. இதோடு விட்டுது. நான் அமைதியாக உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92லேருந்து நான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் பணம் சம்பாதிப்பேன், அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதி ஆனால் எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என் நண்பன் மூலிமா கண்டறிந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்ளே வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறுபடியும் இன்னொரு வெள்ளிக்க வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்கினேன். என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டு தான் இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரம் எப்படி போகணுன்னு எனக்கு கற்று தந்தாங்க. அதே போல் என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணுன்னு இப்போ இங்கே இந்த கற்றுக்கிற ஒரே விஷயம், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. நான் கற்றுக்கினேன். எத்தனை ஆலைகள் போகிறேன், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. அப்போ இவங்க கொடுக்குறது எல்லாமே உண்மைத்தன்மையான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமாக செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக்கிட்டாங்க, தேவனுக்கு நீர் எப்படி இருக்க வேண்டும், தேவன் இடத்துல தசம்பாகை பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்னேன். ஃபஸ்ட்டு அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னென்ன தசம்பாக 3 மாதம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால் தேவன் கொடுத்த அந்த சவாலை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா. அப்போ 3 மாதம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்திலேருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போது வேதத்தின்படி நான் மலிக்க விஷயத்த சொன்னாங்க. மலிக்க படிக்கும்போது அந்த புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான், அந்த வேதத்தில் இருக்க ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு அதே போல் என் வாழ்க்கைப்படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் தேவனுக்கு கரெக்டாக அந்த தசம்பாகம் கொடுக்கும்போது எனக்குள்ளே முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்னேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் உணர்னேன். அப்போது எனக்குள்ளே ஒரு பலம் இருக்குது. அந்த பலத்தை நான் செயல்படுத்தணும். அப்போ ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருள் எடுக்கணும்னா தயங்குவேன். ஆனால் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் என் கூட இருந்த மாதிரி உணர்னேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டாக.
அப்போ வந்து பைக் வாங்குறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்குறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியும், என்னோட சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு. அப்போது தேவன் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. சில விஷயங்கள் நீங்கள் இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனால் எத்தனோ வாட்டி நான் பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யோசனை கொடுத்தாரு எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதே போல் அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோட பகரம் பேங்க்கில் சேவிங் பண்ண சொன்னது மைண்டு யோசனை வந்தது எனக்கு. பேங்க்கில் சேவ் பண்ண நேரடியாக பைக்கை வாங்கிறதுக்கு நண்பன் மூலிமா போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து என் வாழ்க்கையில் இப்படி மாறும்போது நான் பைக்கு மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக நான் இருக்கணும் நான் பண்ணேன். தேவன் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகரன்னு எனக்கு வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு நகர்த்த வேண்டிய யோசனை வந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவங்க வியாபாரத்தினியான ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செய்யும்போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினச்சினோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆகிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனை முதலாவது நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்களோ நம்ம அது சரியாக நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்கிற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாற்றி செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற பிரகாரம் சொன்னபடி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையான நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல் பாஸ்டருங்க சொன்னாங்க, அதே போல் நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதை தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும். பிறகு அவங்க ஆலோசனை படி, ஏன்னா தேவன் இவங்களுக்குள்ளே இருக்கா நான் நம்பினேன். எத்தனோ ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் இவங்களுக்குள்ளே இருக்காங்க நான் வித்தியாசம் உணர்னேன். அதே போல் என் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்தது. என் பொருளாதார வளர்ச்சி அடைந்தேன். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் வந்து இப்போ வந்து ஒரு காரில் போகிறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேவன் தான். ஏன்னா 30 வருஷமாக நான் வந்து இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். ஆனால் இதுவரையில் எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கலை. ஆனால் இந்த எப்போ தேவன் பற்றி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளை வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்கார்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்னேன். இப்போது என் கூட தேவன் இருக்கார். ஆனால் எனக்குள்ளே தேவனை வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ளே வந்துட்டாருன்னா எனக்கு எல்லாமே உலகம் வந்து சின்னது. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம். உலகம் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்போ ஆலயத்து தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆலயம் பெருசாகிடுச்சு, உலகம் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், எனக்கு விரோதமாக நடக்கும். ஆனால் இதுவரையில் யாருமே என்னை அசைச்சதில்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. காலையில் ஏந்துதை நான் ஏந்துதை உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டருங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அந்த வசனங்களை கேட்க 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 எனக்குள்ளே ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புகிறேன். எப்படி என் வாழ்க்கை மாறினதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான். எப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் போதகளை சொல்ல பேச்சு நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கும். என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைஞ்சு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க. தேவன் உங்களோடு இருப்பார். இந்த சாட்சி விசுவாசத்தின் செயலுக்கான ஆதாரம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். எனவேதான் ஒவ்வொரு திங்கட்கிழமை விசேஷமாய் உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஆலோசனைகளையும் செயல்களையும் குறித்து உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். மக்கள் யார் திங்கட்கிழமை இங்கே வருகிறார்களோ கற்றுக்கொள்கிறார்கள் பொருளாதார ரீதியாய் எப்படி ஜெயிப்பது. நான் எனவேதான் சொன்னேன், வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாய் சூழ்நிலை மாறும் நண்பர். அதுதான் பவுல் கற்றுக்கொண்டார், செய்தார். பல நேரத்தில் கேட்பதோடு நீங்க நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு என்ன நாங்கள் சொல்லுகிறோமோ இந்த செய்தி நீங்க கேட்பதோடு விட்டு விடக்கூடாது, செயல்படுத்த வேண்டும். பலன் கண்டிப்பாய் நிச்சயம், கண்டிப்பாய் நிச்சயம். இந்த நேரத்தில் நாம் அடுத்த சாட்சிக்கு செல்வதற்கு முன்பாய் ஆலயப்பொழி என்கிற நம்முடைய ஆலயத்தில் உள்ள வயது மூத்தோர்களுக்கான ஒரு குழுவிலே நடைபெற்ற சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மக்கள் தனிமையிலே இல்லை, கர்த்தர் அவர்களுக்காக இருக்கிறார் என்ற வார்த்தையின் பக்க பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த வீடியோ நாம் பார்க்கலாம். இப்பொழுது
நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாய் இந்த அதி அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி நீங்கள் கண்டிப்பாய் கவனித்தாக வேண்டும். இதுவும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலான செயல். அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை, கெட்ட பழக்கத்தின் அடிமைத்தனம், கர்த்தர் வார்த்தையின் சக்தி எந்த அளவு செயல்பட்டது இவர் வாழ்க்கையிலே கூர்ந்து கவனிங்க. நீங்களும் இந்த புத்தி உள்ள விசுவாசத்தை அணைத்துக் கொண்டால், தேவன் வார்த்தையின் அடிப்படையிலே செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற முடியும் நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் சாட்சியை கூர்ந்து கவனிக்கலாம். டொபாகோவில் இருக்கிறேன். டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு 1 பாட்டில் என்று துவங்கி பிற்பாடு 2 பாட்டில் 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால், நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள். அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனா அது நடக்கல. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்ல நடக்காதா, இது போகுமா போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்துல கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவனை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, 30,000 டாலர் வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் போது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தேனால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன். பிரச்சனைகள் குறைவதை போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்தவுடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்துக் கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலையின் நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையின் நாள். நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன் ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன் நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன் நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனும் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும்.
நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் அவரிடத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்திலே நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலையில் நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்திவிட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை. உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒளித்து வைப்பேனோ போதைப் பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு இடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட். மேற்கூரை போடப்பட்டது, முற்றம், வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி, எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது, நான் எதையும் கட்ட பேங்கில் சென்று லோன் கேட்கவில்லை, எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அபார்ட்மெண்ட்டிற்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கைய தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்ல போனா என்னாலேயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மீனா, உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா இருக்கு. எல்லாமே சொல்லப்பட்டது. மக்களை இப்போது உங்களுடைய எந்த நாளும் வரலாம். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி இப்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சிலுவையின் அடிவாரத்தினை ஒவ்வொரு நாள் அபிஷேகித்துக் கொண்டுகிறோம். 7 ஜபங்கள் சிறப்பாய் செய்யப்பட போகுது இந்த ஞாயிற்றுக்கிழமை. 7 விசேஷமான ஜபங்கள் உங்களுக்காய். மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாட்டில் தண்ணீரை பெற்றுக்கொள்வீர்கள். இதற்காக நீங்கள் முன்பதிவும் செய்ய விரும்பினால் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் எங்கள் சிறப்பு விருந்தினராய். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த அருமையான பாடல் ஒலிக்கிற தருணம். உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். பரலோகத்தின் தேவன் எப்போதும் வாழ்கிறேன். ஓ தேவனே சுவே, நீரென்றும்
ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனை, இந்த சாட்சியின் வழியாய், இந்த செய்தியின் வழியாய் மக்களோடு பேசியிருக்கிறீர். ஒட்டி உள்ள விசுவாசம், செயல்படுகிற விசுவாசம் சூழ்நிலையை மாற்றுகிறது. இந்த 2 சாட்சிகளுடைய ஆதாரம் அதுதான். வார்த்தையின்படி அவர்கள் எடுத்த செயல் அதுதான் எங்களுக்கு உறுதியை கொடுக்கிறது. கண்டிப்பாய் நாங்கள் பதிலை பெறும். ஜபத்தை கேட்டுக்கொண்டுகிற மக்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டியதை குறித்து செய்ய முடியாத பலவீனமானவர்களை பலப்படுத்துங்கள். தடைகளை சந்தேகத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மேல் உங்களுடைய பலனை அறிக்கை செய்து அவர் பிடித்திருக்கிற தண்ணீரையும் அபிஷேகும்படி கேட்கிறேன், இயேசுவின் மகிமைக்குரிய பெயரால். ஆமே. தேவனுடைய கரம் உங்களை தொட்டது நண்பர்களே. எனவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை பெற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் ஒவ்வொரு வாரம் தண்ணீர் மூலமாய் பல சாட்சிகளை கேட்டிருக்கிறீர்கள். பல சாட்சிகள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை குடித்து விசுவாசத்தினால் சொஸ்தமானவர். இந்த வாரத்திலும் தொடர்ந்து கேட்பீர்கள். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். மறந்து விடாதீர்கள். செயலில் இல்லாத விசுவாசம் செத்து போடும். செயல்படுகிற விசுவாசம் கண்டிப்பாய் தேவன் வார்த்தையினுடைய நிஜமாக்குதலை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்வார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.